பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னது சுஜன் டான்ஸ் ஆடுறானா? அட ஆமாங்க. திருவிழாக்கு முன்னாடி நாள் அவருக்கு பர்த்டே வந்ததுனால, அடுத்த நாள் வந்து கிஃப்ட் எல்லாம் பிரிக்கலாம் அப்படின்னு நான் சும்மா சொல்லியிருந்தேன். அந்த திருவிழா சவுண்டு பாட்டில் வந்து இவர் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு வந்தாரு. அப்புறம் தான் புரிஞ்சது, ஓ கிஃப்ட் பிரிக்கிறதுக்கு தான் இவ்வளோ பெரிய டான்ஸா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு உட்கார வச்சுட்டு கிஃப்ட் எல்லாம் பிரிக்க ஆரம்பிச்சு. ஃபர்ஸ்ட் நான் கொடுத்த கிஃப்ட்டை பார்த்தாரு, ரொம்பவே சந்தோஷமாயிட்டாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லேசர் லைட் வாங்கி கொடுத்தோம். அடுத்து வந்து அவங்க அப்பா வந்து ஸ்பைடர் மேன் அவங்க அக்காவும் அப்பாவும் பிளான் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. அது வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இந்த கிஃப்ட் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து நாங்கள் திருவிழாக்கு போனோம். திருவிழாவில் பார்த்தீங்கன்னா காலையிலேயே இந்த சாமிக்கு நேர்த்திக்கடன் பண்ணுறவங்கலாம் வந்து கொக்கி மாட்டி அப்படின்னு ரொம்பவே கடுமையான நேர்த்திக்கடன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது லட்சுமாவும் சுஜனும் ரொம்பவே பயந்தாங்க. ஆனால் வந்து கடவுள் பக்தியில் இந்த மாதிரி பண்ணுறது அவங்களோட ஒரு வேண்டுதலுக்காக நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அவங்களுக்கு வந்து அவங்க நினைச்ச காரியம் நடக்கணும் நம்ம வேண்டிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன அடுத்து அங்கே இருக்கிற எல்லாரையுமே பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 50-100 பேருக்கு மேலே நேர்த்திக்கடன் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்த திருவிழாவில் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்து ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. என்னதான் நம்ம பக்கத்து ஊரில் திருவிழாக்கு போனால் நம்ம ஊரில் திருவிழா நினைக்கும் போது ஒரு ஜாலி வரும் பாருங்க. அந்த லெவலுக்கு வேற லெவலில் இருந்தது. என்ன நேர்த்திக்கடன் நம்ம தான் பண்ண முடியல, கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தாலும் பண்றவங்களுக்கு நம்ம வாழ்த்திட்டோம்ல, அதுவே போதுங்க. இந்த மாதிரி உங்க ஊரில் நடந்தால் என் வீடியோ கலெக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.